இங்கிலீஷில் இருக்கிற ஷார்ட்டஸ்ட் வேர்டு உங்களுக்கு தெரியுமா? அதில் எவ்வளோ லெட்டர்ஸ் இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். இங்கிலீஷில் இருக்கிற ஷார்ட்டஸ்ட் வேர்டு என்னென்னா ஐ அண்டு இய. இதுக்கு எவ்வளோ லெட்டர்ஸ் இருக்குன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதை தான் நம்ம ஒன் லெட்டர் வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். இங்கிலீஷில் மொத்தமாக 2 ஒன் லெட்டர் வேர்ட் இருக்குது. அதுதான் ஐ அண்டு இய. ஷார்ட்டஸ்ட் வேர்டு பார்த்தோம். அடுத்து என்ன? ஒரு லாங்கஸ்ட் வேர்டு பார்த்துருவோம். பாருங்கள், நிமனோ அல்ட்ரா மைக்ரோஸ்கோபிக் சிலிக்கோ வால்கானோ கோனியாசிஸ். இது எல்லாத்துக்கும் மீனிங் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம டிடி பெடகோகி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் வீடியோவையும் லைக் பண்ணிடுங்க. ஷார்ட்டஸ்ட் வேர்ட் ஐக்கு மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் அப்படின்னு அர்த்தம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஐ எம் ஸ்டடிங் அப்படின்னா நான் படித்து கொண்டிருக்கிறேன். நான் அப்படிங்கிறது தான் ஐயோட மீனிங். அடுத்த ஷார்ட்டஸ்ட் வேர்டு ஏ. அதுக்கு மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று அல்லது ஒரு அப்படின்னு சொல்லுவோம். இங்கே ஐ எம் அ கேர்ள் அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிள். நான் ஒரு பொண்ணு. அந்த ஒரு அப்படிங்கிற அதை மீன் பண்ணுறதுக்காக ஏ அந்த இடத்துல வரும். அடுத்து லாங்கஸ்ட் வேர்டு. லாங்கஸ்ட் வேர்டை நம்ம என்ன சொன்னோம்? நிமனோ அல்ட்ரா மைக்ரோஸ்கோபிக் சிலிக்கோ வால்கானோ கோனியாசிஸ். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, இப்போ எரிமலையெல்லாம் வெடிக்குது இல்லையா? எரிமலை வெடிப்பில் ப்ரொடியூஸ் ஆகிற அந்த தூசு சாம்பல் அது மூலிமா நம்ம நுரையீரலுக்கு வர நோய் பேர் தான் நிமனோ அல்ட்ரா மைக்ரோஸ்கோபிக் சிலிக்கோ வால்கானோ கோனியாசிஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டிடி பெடகாகி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோவை லைக் பண்ணிடுங்க. ஏதோ டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. சஜஷன்ஸும் சொல்லுங்கள்.